எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில். எண்ணெய் காஞ்சதுமே 3 பட்டை, 1 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சலை. பட்டை கிராம்பு பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், நம்ம மிளகாத்தூளும் சேர்த்துக்குவோம், அதனால மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அடுத்து புதினா மல்லித்தலை 1 கைப்பிடி அளவு, 2 சேர்ந்துமே 1 கைப்பிடி அளவு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன். எல்லாமே இந்த ஸ்பூன் அளவில் தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதை வதக்கிடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் போட்டு வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக 4 தக்காளி எடுத்திருக்கேன், இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 1/2 கிலோ அரிசி, அதனால் இதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதங்கியாச்சு, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வருது. இப்போ அரைச்ச தக்காளியை இதில் ஊற்றிடலாம். நான் பெரிய தக்காளியாக இருந்ததுனால 4 தக்காளி போட்டிருக்கேன், நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 6 7 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1.5 படி பாசுமதி அரிசி ஊற வச்சுருக்கேன். 1.5 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி போதும். 1 1/2 சரிக்கு சரி ஊற்றினா போதும், அப்போ தான் ரைஸ் வந்து குழையாமல் இருக்கும். அதனால தான் 1.5 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி சேர்த்துருக்கேன். கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். பாசுமதி 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். பார்த்திங்கனாலே தெரியும், அரிசி போட்டதுமே ரொம்ப தண்ணியாவெலாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். உப்பு போட்டு இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். 1 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டான சரியளவு 1.5க்கு 1.5 தண்ணி ஊற்றினேன். ஒரு ரைஸ் கூட உடையாமல் எப்படி முழுசாக வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாசுமதி அரிசிக்கு வந்து அளவு இதுதான், 1க்கு 1 கரெக்டாக. அதிகமாக தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கன் செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, 1க்கு 1 தான் ஊற்றிக்கணும், அப்போ தான் குழையாமல் வரும். சூப்பராக நீங்களும் இது போல் தக்காளி பிரியாணி செஞ்சு பாருங்கள். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி மாதிரி இதுவும் பிரியாணி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் குக்கர்லாம் பண்ணல, இந்த மாதிரி கடாயில் தான் புலாவ் பண்ண போகிறேன். எண்ணெய் காஞ்சதுமே இது போல் சின்ன துண்டாக 6-7 பட்டை எடுத்திருக்கேன், 2 அன்னாச்சி பூ, 6 ஏலக்காய், 6 கிராம்பு எடுத்திருக்கேன், 2 பிரிஞ்சல் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதை இதில் சேர்த்துடலாம். பொரிஞ்சதுமே 3 பெரிய வெங்காயம், அதையே நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பாசுமதி அரிசி, 1/2 கிலோ சிக்கன், அதுக்காக தான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 6, நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த புலாவுக்கு காரம் வந்து மிளகாத்தூளெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம், வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் அது காரத்துக்கு. அதனால் மிளகாய் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 6 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கிக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பிரியாணி, சிக்கன் இந்த மாதிரிலாம் செய்கிறப்போ இப்படி வதங்கினா தான் நல்லாயிருக்கும்.
இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். 1 2 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். வதக்கிட்டு தயிர் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். அதையும் வதக்கிடலாம். புதினா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு 2 சேர்ந்து அதையும் சேர்த்து கலந்துடலாம். நம்ம இதில் வேறு எந்த மசாலுமே நம்ம சேர்க்க மாட்டோம். ஏன்னா இது புலாவுன்றதுனால வெள்ளை கலரில் தான் இருக்கும், மசாலும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம பிரியாணி போல் அதிகமாக மசாலாலாம் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. இது ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு புலாவ். இது தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே அளவுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தாலும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதில் சிக்கன் சேர்த்துலாம். 4 லெக் பீஸ் எடுத்திருக்கேன், அதையே இதில் சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், அப்புறமா பத்தலைன்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டுறலாம். மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ இல்லை மல்லித்தூளோ எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது, இது மட்டும்தான் இருக்கணும். நம்ம இப்போ வதக்கிறதுலையே ஓரளவுக்கு சிக்கன் வேகணும், அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சாலும் அப்பப்போ எடுத்து அதை கிளறி விடணும், இல்லைன்னா சிக்கன் வந்து ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் ஆயிடும். அதனால அப்பப்போ எடுத்து கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் வந்து தண்ணி விட்டு வேகிற வரைக்கும் அதே போல் பண்ணணும். பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு பாதி லெமன் இதில் புழிஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே இதில் சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாதி லெமனை இதில் புழிஞ்சிக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் லெமன் கொஞ்சம். 1/2 கிலோவுக்கு பாதி லெமன் போதும். 1 கிலோ இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா 1 லெமன் ஃபுல்லாக அப்படியே புழிஞ்சு விட்டுறலாம். கலந்து விட்டாச்சு. மறுபடியும் இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் மூடி வச்சிடலாம். நல்லா தண்ணி சிக்கனில் தண்ணி விட்டு வெந்து அது எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இப்படி வதக்குனதுலேயே கிட்டத்தட்ட 3/4 பக்குவத்துக்கு சிக்கன் வெந்திருக்கும். இனி அரிசி போட்டு தண்ணி ஊற்றுறப்போ நல்லா வெந்துடும். இதில் அரிசி சேர்த்துலாம். 1/2 கிலோ பாசுமதி அரிசி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அரிசி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா அந்த ரைஸில் அந்த எண்ணெயெல்லாம் பட்டு உடையாமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். அரிசி 1/2 கிலோ அரிசி அளந்து பார்த்ததில் இதில் 1.5 படி இருந்தது, அதுக்கான தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். 1 1.5 போதும். 1.5க்கு 1.5 படி தண்ணியே போதும். ஏன்னா பாசுமதி அரிசி வந்து கொஞ்சம் புது அரிசி மாதிரி இருக்குது, அதனால அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றினோம்னா குழஞ்சி போயிடும். அதனால் 1.5க்கு 1.5 தண்ணி போதுமானதாக இருக்கும். உப்பு பத்தலை, உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டு கலந்து விட்டாச்சு. ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தியிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வற்றணும். சும்மா போட்டு கரண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து முழுசாக இருக்காது, உடஞ்சி போயிடும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வத்துறதுக்கும் இது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். சும்மா போட்டு கிளறி விடாமல் அப்படியே மூடி வச்சிடணும். தண்ணியெலாம் நல்லா வற்றி அரிசியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. சிக்கன் பீஸில் நல்லா வெந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா உடையாமல் எப்படி சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்கன்னா, நல்லாயிருக்கும் இது போல் புலாவ் செஞ்சால். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிக்கன் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த புலாவ் வந்து செய்ய தெரியாதவங்க கூட செய்யலாம், யார் செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் புலாவ் இது.
இது போல் சிக்கன் புலாவ் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாதத்தை வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் இது போல் சாதம் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இப்போ தாளிக்கலாம். சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். அடுத்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாம். ஒரு பாக்கெட் காளானை இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, லாஸ்ட்டில் கொஞ்சம் பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காளானில் பிடிக்கிறதுக்காக தான் லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். காளானில் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது, அதுவே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டு வேகும். உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. தண்ணி விட்டு வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இதில் சேர்த்துக்கிறதுக்காக மசாலா அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, நான் 1 டம்ளர் அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் நான் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டுப்பல் ஒரு 6லேருந்து 7 பூண்டுப்பல் சேர்த்துக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி சின்ன துண்டாக ஒரு இஞ்சி. எப்பயுமே பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக தான் இருக்கணும், அதனால தான் சின்ன துண்டாக எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சாச்சு, அவ்வளோதான். அடுத்து நம்ம காளான் ரெடி ஆயிடுச்சுன்னா இதை போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள் காளானில் எவ்வளோ தண்ணி விட்டு வேகுதுன்னு, அதனால தான் சொன்னேன் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள் காளானில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. காளானுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கவே தேவையில்லை, ஏன்னா அந்த தண்ணியிலேயே காளான் வெந்துடும். காளான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் சீக்கிரமே வெந்துடும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை போட்டு கலந்துடலாம். லைட்டாக மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நிறைய மிக்ஸி ஜாரில் அந்த பேஸ்ட்டு ஒட்டி இருந்துச்சு, அதனால தான் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கலந்து இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் வதங்கியும் அப்பையும் கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதில் சாதம் போட்டுக்கலாம். இதுக்கு சாதம் நம்ம நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. குலைவாக வடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு அரை லெமனை புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தக்காளியெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்கலை இல்லையா, அதனால் லெமன் புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்ல புளிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் மல்லித்தலை. இதை கலந்துடலாம். நம்ம முதல்ல காளானில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம், இப்போ பத்தாது இல்லையா, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை, பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா மட்டும் உப்பு சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். உப்பு போட்டு கலந்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆச்சு. அது எதுக்காக 2 நிமிஷம் மூடி வச்சேன்னா, அந்த பேஸ்ட்டோட நம்ம ரைஸ் நல்லா சூடாகி நல்லா கலக்கணும் இல்லையா, அதுக்காக தான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நம்ம புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. கலரே பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. ரொம்ப டார்க் க்ரீனும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இதுக்கு உங்களுக்கு சைடிஷ் வேணும்னா ஏதாவது வறுவல் பண்ணிக்கலாம், இல்லை முட்டை பண்ணிக்கலாம், இல்லைன்னா தயிர் பச்சடி மட்டும் கூட நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்லாம். புதினாவும் காளானும் போட்டு நீங்களும் ஒரு நாள் புலாவ் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.